வாரியத்தில் உள்ள பணத்தை எடுத்து அந்த மக்களுக்கு செலவு பண்ணிக்கலாம். அது மாதிரி வாரியத்தை ஓப்பனா எங்களுடைய மக்களுக்கான ஒரு பணத்தை நீங்கள் போட்டு யார் யாரெல்லாம் லோன் கேட்குறாங்களோ வீடு சொத்து பத்திரம் வந்து அட்ரஸ் கொடுத்துருக்கா ஐடி கொடுத்துருக்காங்க கொடுப்போம். அது மானியத்தோடு சங்கம் இருக்குது, சங்கத்தில் வந்து நெல் கொடுத்து அவங்க தரப்போகிறாங்க. இது மாதிரியான எளிய வாய்ப்புகளை உருவாக்கி தாங்கன்னு சொல்லி வாரியம் கேட்குறோம். ரெண்டாவது சட்ட பாதுகாப்பு தொடர்ச்சியாக எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த எஸ்சி பட்டியலுக்கு போனால் கூட அங்கே வந்து நிறையா தவறுகள் நடக்கும்போது அந்த இடத்துல பிசிஆர் கேஸ்ன்னு ஒரு ஆக்ட் ஒன்று போட முடியும். ஏன்னா அது போட்டால் அவங்க பொய் சொல்லி போடுறாங்க, உண்மையும் இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆணையத்தில் போய் முறையிடுறாங்க. அதேமாதிரி இந்த புரியாத சமுதாயம் எஸ்சியில் இருக்குது, அவங்க அந்த பிசிஆர் ஆக்டை பயன்படுத்த முடியாது. அப்போ எல்லாத்துக்குமே அந்த சட்டங்கள் வந்து இது கிடையாது. அப்போ ஒரு சின்ன தவறாக இருந்தாலும் சிரேட்டு கொடுத்து தூக்கிட்டு போனாலும் சரி, செயினை தூக்கிட்டு போனாலும் சரி, நம்ம படத்தில் ஒரு ஆணையம் இருக்குதுன்னா அந்த ஆணையத்தில் போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த அதிகாரி எப்படின்னா நம்மளோட வக்கீல் மாதிரி நம்மளுடைய பிரதிநிதிகள் நேராக என்ன பண்ணுவார், இப்படி தவறு ஏன்னு கேட்கலன்னு அதிகாரியை ரைட் ரைலாக கேட்டு அவங்கள்ட்ட என்ன விஷயங்களை வாங்கி அந்த விஷயத்தை வந்து அரசாங்கத்துக்கு கொடுப்பாரு. இல்லைன்னா தவறுனா கோர்ட்டுக்கு போவார், இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் கூட அனுப்புவார், ஜனாதிபதி கூட அனுப்புவார். அதுதான் அந்த ஆணையத்துடைய பவர். அதை கொடுக்க நம்ம கேட்குறோம். அப்போ இந்த எம்பிசியில் ஒரு உயர்தரத்தில் இருந்துக்கிட்டு வாரியமும் கேட்குறோம், ஆணையமும் கேட்குறோம், எங்களுக்கு தொழில் வாய்ப்பு கொடுத்துருக்கோம், கல்வி வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுன்னு கேட்குறோம், பொருளாதாரத்தில் முன்னேறத்துக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம். இவ்வளோ விஷயத்தை அரசாங்கத்தில் நேற்று வந்து நம்ம முறையிட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கோரிக்கை. அந்த கோரிக்கையில் ஜாதி பெயர் மாற்றம் அப்படிங்கிறது முதல் கோரிக்கை வச்சுருக்கோம். ரெண்டாவது கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எம்பிசியில் 5% இடஒதுக்கீடுன்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் நம்மளுடைய அடையாளமாக இருக்கிற பழனி முருகன் கோயில் செஞ்சது நம்மளுடைய முன்னோர் போகரு. அதே போல் தசபாசன சில 10 வகையான விஷத்தை செஞ்சது பூம்பாறையில் இருக்குது, அடையாளமாக இருக்குது. அது எங்களுடைய அடையாளம் சொல்லி அந்த அந்த நவபாசனம்னா 10 வகையான பாசனம் 9 வகையான பாசனம் செய்கிறது விஷத்தால் செய்கிறது. அந்த விஷம் வந்து சாவறதுக்கு இல்லை, ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கான அத்தனை மருத்துவ கூட அது இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இருந்த ஜட்ஜி மகாதேவன் வந்து அவர் அதை ஆய்வு பண்ணுறாரு. இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட் தலைமை ஜட்ஜாக போயிட்டாரு. அப்போ அவரெலாம் செஞ்ச விஷயத்த வந்து எங்களுக்கு ஒரு அடையாளமாக வந்து இது பண்ணி கொடுங்க, அதில் எங்களுடைய ஆளை வந்து பாதுகாப்பு குழுவில் போடுங்க எங்கள் மக்களை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவரை பற்றி படிக்கிறதுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க, பிஹெச்டி முடிக்கிற மாணவன் போய் அதை படிக்கட்டும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுபோல் வீரபத்திரலேருந்து பண்ணாரியம்மன்லேருந்து இருக்காங்க. அதே போல் மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாசுதேவா மடிவாளா, அதேமாதிரி பெரிய தந்திரா, நீலசோதையன், கார்த்திய பாபா, நம்ம கடைவர்ண பாண்டியன், அதே போல் 7 சுதந்திர போராட்ட தியாகிகள், இவ்வளோதான் நம்ம அடையாளமாக இருக்குது. இந்த கவர்னர் கூட வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவர் கவர்னர் மாளிகையிலேருந்து ஒரு புக் வெளியிட்டார். அதில் சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லி வி.எம். முனுசாமியை முதலாக அறிவிச்சிருக்காரு நம்ம சமுதாயத்துக்காக. அப்போ இன்னும் 7 பேரில் 6 பேர் அறிவிக்கணும். அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அதுக்கு ஒரு மணிமண்டபம் கொடுக்குறாரு, எங்களோட அடையாளம் எடுத்து போட்டோம் அப்படின்னு நம்ம அதை கேட்டிருக்கோம். அப்புறம் மாணவர்கள் படிக்கிறதுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் மருத்துவ எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பயிற்சி கூடம், பயிற்சி வகுப்பு நடத்துகிற மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுங்க, அங்கங்கே போய் அலைய முடியாது, அதை கேட்டிருக்கோம். பெண்களுக்கான சுயதொழில் கைத்தொழில் செய்கிறதுக்கான அவங்களுக்கு பயிற்சி, அதை விட மானியத்தோட லோன் கொடுங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி ஏற்பாடு பண்ணி கொடுங்க, அதை கேட்டிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் நம்ம சமுதாயத்தார்கள் இருக்காங்க, அது அரசாங்க இடமே அதை காலி பண்ண சொல்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 70 வருஷம் 80 வருஷம் அப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற இடத்துல பட்டா கொடுங்க, அதே போல் இல்லாதவங்களுக்கு வேறு இடத்துல பட்டா இடத்த கொடுங்க, அடுத்த வந்து வீடு கட்டி தரத்தில் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அரசாங்கம் கேட்டிருக்காங்க. அதே போல் இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க வந்து நிறையா பேர் விவசாயத்தில் செய்கிறாங்க. அவங்களுக்கான விவசாய உபகரணம், அதே போல் லோனு, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் செய்து கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நிறையா இடங்களில் வந்து நம்ம ஆளுங்க தொழில் செய்கிறாங்க. தொழில் செய்கிறவங்க வேறு தொழில் மாறணும், வேறு தொழில் மாற்றம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் பொருளாதாரம் இல்லை. அந்த பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வேறு தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இதே தொழிலை பெருமளவில் செய்கிறதுக்கு வந்து ஒரு மிஷின் தராங்கன்னு சொன்னால் அது 10 பேர் வந்து அக்ரிமெண்ட் இது வந்து சைன் பண்ணணும், சங்கம் உருவாக்கி அதை போய் அப்ளை பண்ணணும். அது எம்பிசியில் உள்ள எல்லாருக்குமே அது போகுது. ஆனால் தனிப்பட்ட முறையில் இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் அதை வந்து ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு அதை கேட்குறோம். அப்புறம் காவல்துறைக்கு போகும்போதோ நம்ம கவர்மெண்ட்டுக்கு போகும்போது சட்ட பாதுகாப்பு இல்லை, சமுதாய பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் வந்து நீங்கள் உருவாக்கி கொடுத்து இந்த பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு கேட்குறோம். கடைசியாக வந்து நமக்கான தனி வாரியம் அல்லது மற்றும் தனி ஆணையம் கேட்குறோம். இது வச்சு மொத்த பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுங்க. இதுக்கப்புறம் எங்கள் சமுதாயத்துக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகளை நம்ம முறைப்படி உங்கள்கிட்ட முறையிடுவோம், செய்து கொடுங்கன்னு சொல்லி நம்ம அரசாங்கத்துக்கு கதவை தட்டி இந்த மனு கொடுத்துருக்கோம். இதில் என்ன பிரச்சனை இருக்குது? இது அரசாங்க அதிகாரி அந்த ஐஏஎஸை போய் பார்க்குறதுக்கு எவ்வளோ கியூ நிற்கணும். செக்ரட்டரியேட் வாசலில் முதல்ல வந்து அங்கே
என்ட்ரி போட்டு அது உள்ளார போய் அதை பார்க்கணும், அதுக்கு அவர் நேரம் ஒதுக்கி கொடுக்கணும், இதை போய் மனுவை கொடுத்து ஓரம் போட்டுருவாங்க. இதான் 75 வருஷம் இருக்குது இத்தனை சங்கம் நம்ம கொடுத்து நீங்கள் செஞ்சே ஆகணும்னு சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கி வரிசையாக எல்லாத்தையும் உட்கார வச்சு அந்த உரிய மரியாதையை கொடுத்து அரசாங்கம் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்குன்னு சொன்னால் அந்த அரசாங்கத்துக்கு நன்றி செலுத்திட்டு நம்மளோட கோரிக்கை வச்சுருக்கோம். இந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கான போராட்டம் பண்ணாமல் இதோட என்னென்னா இக்கரைக்கு அக்கறை வச்சுக்கிற மாதிரி இதை விட்டுட்டு அடுத்தடுத்து போகணும்னு சொன்னோம்னா என்ன வாய்ப்புகள் இருக்கும்? இந்த பிரச்சனையை கையெடுத்து போகிறதுக்குள்ள சேலத்தில் இருந்து தமிழ்நாடு சனவத்தினால பேரவைன்னு ஒரு சங்கம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அதிகாரத்தை மேலே வேலை செய்யக்கூடாது, இந்த அதிகாரத்தையும் போட்டு இந்த மாதிரி சமுதாயத்தை கூப்பிடக்கூடாதுங்கிற முறையில் முதலமைச்சர் கம்ப்ளைண்ட் போகிறாங்க. என்ன கம்ப்ளைண்ட்னா பிற்படுத்தப்பட்ட ஆணையர் அலுவலகத்தில் கூட்டத்தை கூட்டி கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தை பற்றி இந்த கூட்டத்தில் பேசாமல் அதில் மற்ற அமைப்புகள் நாங்கள் 5 அமைப்பு தான் போயிருக்கிறோம், 5 அமைப்புக்கு ஒவ்வொரு ஆளாக வர சொல்லியிருக்காங்க. இந்த ராஜகுலத்தில் பேரவையில் மட்டும் 12 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. அப்போ அது மெஜாரிட்டி அவருக்கு முடிவு சொல்லலை. அவர் கூப்பிட்டது என்ன? முதல் அழைப்பு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தமிழ்நாடு முழுக்க ஒரே நாளில் ஒரே தேதியில் மனு கொடுத்தோம் இந்த இவ்வளோ விஷயத்தையும் வச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த மனுவை ஏற்றுக்கிறோமா ஏற்றுக்கலையாங்கிற ஆலோசனைக்கு போகிறதுக்கு தான் இப்போ இங்கே வந்துருக்கு. துப்பாக்கி போகிற மனு இன்னைக்கு நேரடியாக வந்ததுமே இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ பழனிக்குமார் இங்கே ஒரு சங்கம் வச்சுருக்காரு, அவர் ராஜகுலத்து பேரவைன்னு சொல்லாத இந்த அண்ணா நகர் சர்வதொழிலாளர் சங்கம்னு சொல்லு. அதே போல் வேறு ஊரில் அந்த சங்கம் சொல்லு, வேறு ஊரில் சங்கம் சொன்னோன்னா அது சங்கம் எடுத்துக்காங்க சொல்லுது. ஒரே சங்கம் பல இடத்துல பரவி வேலை செய்யுது. ஒரு கூட்டு முயற்சி, யாரோட பிரச்சனையாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சந்திச்சு கொடுக்கணும், சாதிச்சு கொடுக்கணும். இங்கே ஏற்றத்தாழ்வு கிடையாது. தொழில் செய்கிறவங்க வேறு தொழில் செய்கிறவங்க வேறு ரிட்டையராக இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே இருப்பீங்க. எல்லாரும் சமமான ஜாதி ரீதியாக நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம். இதில் இந்த தொழில் செய்கிறவங்க யாராவது ஒதுக்கி வச்சு பேசுகிறோமா? கிடையாது. அப்போ ஒரு தனி மனிதனுக்கான உரிமையும் அந்த முன்னேற்றத்துக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இவ்வளோ தூரம் இந்த விஷயத்துக்காக பேசி எல்லாத்தையும் சொல்லி இந்த விஷயத்தை புரிய வச்சுட்ருக்கோம். அவங்க ஒரே ஒரு மனுவில் இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிறாங்க. எதிர்த்தாங்கன்னு சொன்னால் அப்போ அந்த அரசாங்கம் எப்படி இந்த வேலை செய்யும்?